ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், வெல்கம் பேக் டு காஸ்மிக் ஜாயரா. இன்றைக்கி உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன, உங்கள் பர்சன் மைண்டில் என்ன போயிட்டுருக்கு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்றத நான் ஏஞ்சல் மெசேஜ் ஒராக்கிள் ஜார்லேருந்து மெசேஜஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ரெசனேட் ஆகாட்டி ஃபீல் ஃப்ரீ டு ஸ்கிப். இது யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ். உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் எடுத்துடுறேன். அப்புறமா நான் ஜோடியாக் சைன் சொல்கிறேன். ரீடிங் முடிச்சுட்டு ஜி, சி, எஸ், கியூ, எம், எக்ஸ், I, Z, and the last one T. ஓகே, உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குதுன்றதை பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் மெசேஜ். ஓகே, everything is working in your favor. Okay, then release the need to control. Everything is meant to be. Then your prayers are being answered. You are more powerful than you know. They are bored and tired of the lie. Then you are on their mind 24/7. They are watching your social media silently. They feel the distance deeply. They realize their mistakes now. They miss your deep conversation. They hope you haven't forgotten them. ஸோ உங்களோட பார்ட்னர்து கரண்ட் எனர்ஜி, அவங்க அட் ப்ரெசண்ட் உங்களை நினச்சி ரொம்ப தவிச்சிட்ருக்குறாங்கன்றதை வந்து தே ஆர் சாரி கைஸ், யூ ஆர் ஆன் தேர் மைண்ட் 24/7 அண்ட் தே மிஸ் யுவர் டீப் கான்வர்சேஷன். இந்த 2 கார்டும் ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் உங்கள் மைண்டில் இருக்கிற பர்சன் உங்களை ஒரு நிமிஷம் கூட மறக்கலை. உங்கள் கூட பேசின அந்த அழகான பேச்சுகள், அந்த சார்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி ஏங்கிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி தே ஆர் வாட்சிங் யுவர் சோசியல் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா. அவங்க வந்து உங்களை வந்து சோசியல் மீடியாவில் ஸ்டாக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களை நேராக தொடர்பு கொள்ள பயந்துட்டு உங்களை வந்து ரகசியமாக சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்றது இதில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி அவங்களுக்குள்ளே அதிகமாக போயிட்டுருக்குது. அதே மாதிரி தே ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ் நோ. அவங்களோட தப்பை அவங்க உணர்ந்துட்டுருக்குறாங்க. இந்த நோ கான்டாக்ட் காலத்தில் அவங்க செஞ்ச தப்பு, அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகங்கள் எல்லாம் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்றத அவங்க இப்போ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்துட்டுருக்குது. இந்த செப்ரேஷன், இந்த தூரம் அவங்களுக்கு ஒரு பெரிய
பாடம் அண்ட் பெயினை வந்து ஏற்படுத்தியிருக்குது. தே ஃபீல் த டிஸ்டன்ஸ் டீப்லி. அதே மாதிரி தே ஆர் போர்ட் அண்ட் டயர்ட் ஆஃப் த லைஃப். உங்களை பிரிஞ்சிருக்கிற இந்த வாழ்க்கை அவங்களுக்கு எந்தவித எக்ஸைட்மெண்ட்டையும் கொடுக்கல. அங்கே எந்த வித எக்ஸைட்மெண்ட்டும் இல்லை. ரொம்ப சோர்வாகவும் ரொம்ப சலிப்பாகவும் சேஞ்ச் ஆகிருக்குது. அதே மாதிரி யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குதுன்றதை பார்க்கலாம். எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபேவர் அண்ட் எவ்ரி திங் இஸ் மீன் டு பி. அதாவது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடந்துட்டுருக்குது. இப்போ நடக்கும் இந்த பிரிவும் இந்த நோ கான்டாக்ட் சூழ்நிலையும் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நடந்துட்டுருக்குது. இது உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை வந்து உங்கள் அந்த சேஞ்சை பார்த்து உங்களோட லைஃப்பை கூட்டிகிட்டு போயிட்டுருக்குதுன்றதை சொல்லுது. அதே மாதிரி யுவர் ப்ரேயர்ஸ் ஆர் பீயிங் ஆன்சர். உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து கேட்கப்பட்டுருச்சு. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே நினச்சி யூனிவர்ஸ்ட்டை வேணுன அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற ஸ்டார்ட் ஆகிருக்குது. அதோட முதல் ஸ்டெப் தான் உங்கள் பர்சன் மனசில் ஏற்பட்டிருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த சேஞ்சஸ். அதே மாதிரி ரிலீஸ் த நீட் டு கண்ட்ரோல். அதாவது அந்த கட்டுப்படுத்துகிற எண்ணத்தை வந்து டோட்டலாக விடுங்க. சூழ்நிலையை நீங்களாகவே மாற்ற வேணும், அவராகவே இப்போவே மெசேஜ் செய்யணுன்ட்டு நினச்சி நீங்களே வருத்தப்பட வேண்டாம். எல்லாத்தையும் யூனிவர்ஸ்ட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ நோ. அதாவது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ். நீங்கள் நினச்சதை விட நீங்கள் மனதளவிலையும் ஸ்பிரிச்சுவலி ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, குறைச்சி மதிப்பிடாதீங்கன்றதை இந்த மெசேஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்களுக்கான எனர்ஜி என்னென்னா, உங்கள் பர்சன் உங்களை வந்து கடுமையாக மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸ், அந்த தப்பு எல்லாம் உணர்ந்து உங்களை பார்த்து வரதுக்கான பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. பட் பிரபஞ்சம், அதாவது எனக்கு யூனிவர்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுதுன்னா, அமைதியாக இருங்க. சூழ்நிலையை நீங்களாக அவசரப்பட்டு மாற்ற முயற்சிக்க வேண்டாம். எல்லாம் சரியான நேரத்தில் உங்களுக்கு ஃபேவராக நடக்கும். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், இந்த பெயின் எல்லாம் இன்னும் உங்களை ஸ்ட்ராங்காக கொண்டு போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் ஒர்த்தில் கவனம் வைங்க, அது நல்லதே நடக்கும்ன்றத சொல்லுது. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் என்ன போயிட்டுருக்குதுன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் ஒரு சலிப்பும் சோர்வும் போயிட்டுருக்குதுன்றத அந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள், அந்த கார்ட். தே ஆர் போர்ட் அண்ட் டயர்ட் ஆஃப் த லைஃப். உங்களோட பர்சன் இப்போ இருக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் வந்து ஹாப்பியாக இல்லை. மேபி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்திருக்கும். உங்களை விட அவங்க பெட்டராக தெரிஞ்சிருக்கலாம், அதனால் அங்கே போயிருக்கலாம். பட் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய டாமினண்ட்டான ஒரு பர்சன்றது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால் ஒரு விதமான சலிப்பையும் ஒரு விதமான துக்கத்தையும் அவங்க அனுபவிச்சிட்ருக்குறாங்க. அதே மாதிரி உங்களை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. தே மிஸ் யுவர் டீப் கான்வர்சேஷன். உங்ககிட்ட கிடைத்த அந்த ஆழமான அன்பு, புரிதல், அந்த பேச்சுகள் உங்களது எல்லாத்தையும் ஹீல் பண்ணுற மாதிரி பேசுகிற அந்த பேச்சு வந்து அவங்களுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி கிட்டே கிடைக்கல. அதனால தான் உங்களை அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கூட கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் தே ஆர் ரியலைசிங் தேர் மிஸ்டேக்ஸ்னு. உங்களை விட்டு அந்த சூழ்நிலையை செலக்ட் பண்ணது, சூஸ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்றதை அவங்க இப்போது உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டிங்களா, இல்லை ஸ்டில் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் தெம்மான்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து உங்களை சோசியல் மீடியாவில் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்ருக்கிற எனர்ஜியை காமிக்குது. அதே மாதிரி என்னென்னா, அவங்க மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது, நீங்கள் இன்னும் அவங்கள மறக்கலை. ஓகேங்களா, நீங்கள் அவங்கள இன்னும் மறக்கலை, நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சிட்ருக்கிறீங்க. பட் போனால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களோ மாட்டிங்களோன்ற ஒரு பயம் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ காய்ஸ், இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் எவ்ரி திங் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் ஃபேவர். ரிலீஸ் த நீட் டு கண்ட்ரோல். கர்மா வேலை செஞ்சிட்ருக்குது. யூனிவர்ஸ் எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்குது. எவ்ரி திங் இஸ் மீன் டு பி. உங்களோட பர்சன் இந்த தவறு செய்து அதில் வந்து அடிபட்டு உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ண வச்சு தான் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட அவங்கள கொண்டு வரும். அதுக்கான பிளான் தான் இதுன்றது யூனிவர்ஸ் சொல்லுது. ஸோ நீங்களாக அதில் வந்து தலையிட வேண்டாம். ரிலீஸ் த நீட் டு கண்ட்ரோல். அகைன் ஐம் சேயிங், அந்த தேர்ட் பார்ட்டி வந்து நீங்களாக ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்கள் பர்சனை அவங்க யாருன்றதை ரியலைஸ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண வேண்டாம். இந்த சூழ்நிலையிலேருந்து விலகி உங்கள் பர்சனே உங்களோட வேல்யூவை புரிஞ்சிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் வந்து உங்கள் கிட்ட கொண்டு வரும். ஸோ சரண்டர் யுவர் செல்ஃப் டு யூனிவர்ஸ். அதே மாதிரி யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தென் யூ நோ. உங்களோட மரியாதை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செகண்ட் சாய்ஸ் கிடையாது. நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான பர்சன். உங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்றது பிரபஞ்சம் வந்து சொல்லுது. இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் ஒர்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஓவரால் இந்த எனர்ஜி ரீடிங் படி அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் மெல்ல மெல்ல உடைய தொடங்கிருச்சு.
உங்கள் பர்சன் அவங்களோட தப்பை வந்து ரியலைஸ் பண்ணி உங்களை பார்த்து வந்துட்டுருக்குறாங்க. பட் அவங்க முழுமையாக அந்த சூழ்நிலேருந்து வெளியில் வந்து உங்ககிட்ட நேரடியாக அவங்களோட தப்பை ஒப்புக்கொள்கிற வரல நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு யூனிவர்ஸ் சொல்லுது. உங்களோட எனர்ஜி அவங்க மேலே வீணாக்காமல் உங்களை எப்படி டெவலப் பண்ணும், உங்கள் செல்ஃப் ஒர்த்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணும், டெவலப் பண்ணுன்றது நீங்கள் பாருங்கள். பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கான நீதியை வழங்கும்ன்றதை இந்த ஓவரால் மெசேஜ், ஏஞ்சல் மெசேஜ் சொல்லுது. அதே மாதிரி ஜோடியாக் சைன் வந்து உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன், ஓகேங்களா? மேபி உங்கள் பர்சன் வந்து ஸ்கார்பியோ, டாரஸ், விர்கோ, பைசஸ், ஜெமினி, விர்கோ, கேப்ரிகான், லிப்ரா இந்த ஜோடியாக் சைனை சேர்ந்து இருக்கலாம். ஸோ இது உங்கள் பர்சனோட ஜோடியாக் சைன். அண்ட் ஃபஸ்ட் எடுத்த அந்த ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் உங்கள் பர்சனோட லெட்டர்ஸாக இருந்தால் மேபி இந்த ரீடிங் உங்களுக்கான ரீடிங்காக இருக்கலாம். தென் ஏஞ்சல் நம்பர் 11-11-555-777. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐம் சேனலிங் ஹியர் ஃபார் டுடே. உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை சொல்லுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் பார்க்குற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றதை ஈவினிங் போகிற டேரோ ரீடிங்கோட கம்பேர் பண்ணி பாருங்கள். அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர் ஆஃப் யூர் ஹார்ட் அண்ட் சோல். பாய்.